காய்ஸ் இங்கே பாருங்க நாங்கள் மற்றபடி இந்த பக்கம் திருவனந்தபுரம் போய் எடுத்தோம்னா குலசாமி கோயில் போயிட்டு இருக்கோங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது நான் அமேட்ரஸ்லேயே இருக்கேன். எஃப்சிக்கு மட்டும் போய் அங்கே போய் எஃப்சியை கட்டிட்டு வந்துடலாம். குலசாமி கோயிலுக்கு நல்ல சாரி கட்டி நகையெல்லாம் போட்டு நிறைய நகை போட்டுக்கேன்னு சொல்லி என்னை கடத்திட்டு நிறைய நகை போட்டு எங்கள் வீட்டுக்காரர் கூட சேஃப்டியாக தான் மோடி மட்டும் சட்டம் போடாமல் இருந்தானா நான் நகை போட்டுறதுக்கு பார்த்து ஒண்ணுமில்ல. அந்த இதை நகையெல்லாம் நிறைய மட்டும் எஃப்சி எடுத்துடலாம். எஃப்சி எடுத்துட்டா அப்புறம் கூட ஒரு மனசு வராது. இதெல்லாம் சும்மா இதெல்லாம் என்ன பார்க்க வேண்டியது அவனாசி மேட்டுப்பாளையம் போனோம்னா ஏதாச்சும் இப்போ பாடி கிடைச்சுன்னா இந்த பாடி தூக்கி கழட்டி கொடுத்துட்டு வேறு பாடியை மாட்டி சீட்டு எல்லாம் கட் பண்ணிட்டா அப்புறம் இது அடிக்கிறது வண்டி கிடையாது. இது வந்து 150 ரூபாங்க. அப்புறம் இந்த வாட்ச் மட்டும் தாங்க ஒரு அது பார்த்துட்டோம்னா அந்த பாடி அந்த ஸ்டேரிங் பாக்ஸ் தான் 2 மட்டும் அதுக்கப்புறம் இந்த தோடெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தோடு எல்லாமே மாற்றிடணும். பேட்டரி மாற்றியாச்சு, டைனமோ மாற்றியாச்சு, பம்பு மாற்றியாச்சு. 100 ரூபாங்க தோடு. பம்பு இந்த பிரச்சனை வராது. சாதா மாட்டெல்லாம் வந்து 50 ரூபாங்க. தோடு ஒரு 100 ரூபாங்க. இந்த மாட்டோட ஒரு 50 ரூபாங்க. ஆமாங்க. இதாங்க பார்த்துட்டா நம்பிக்கையாக இருக்கணும். நீங்கள் வேஸ்ட்டு ஒரு சல்லிக்கு கூட ஆகாது. ஒரு சல்லிக்கு கூட ஆகாது. திரும்ப அந்த ரேட்டுக்கு தான் ஆமாம். அந்த நகையை பார்த்து கெட்டப்பில் போகிறாங்களே. ஒரு 2 வருஷம் ஓட்டிட்டு 3 வருஷம் இருக்கும்போது பெரிய கோடீஸ்வரியாக இருப்பாங்களோ, பெரிய பணக்காரியாக இருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் வாட்டுக்கு ஆமாம். பாருங்கள் என்னத்தை பேசிட்டு வரேன், என்னத்தை பேசுகிறாங்க. அதுக்கு இப்போ அப்படியே போயிட்டு இருக்கோம். கோயிலை நெருங்கிட்டோம் போகிறோம். இது தாங்க விஷயம், வேறு ஒன்றும் இல்லைங்க. இது மற்றபடி எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டு இவங்க எப்படா தனியாக வந்து மாட்டுவாங்க கடத்தலாம்னு நினச்சிக்காதீங்க. நேரம் 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கேன். அதை நீங்கள் வாட்டுக்கு நகையை போட்டு போகிறாங்க, கடத்திடுவோம் ஆளை யூடியூப்பர் அப்படின்னு